மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பொதுவாகவே இந்த மழை காலத்திற்கு பிறகு களிமண் பூமிகளில், வயல் வரப்புகளில், குப்பை மேடுகளில், என் சுவர்கள் மேலே கூட வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். சித்திர பாலாடை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பச்சை நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம்னு இதை சொல்லலாம். இந்த சித்திர பாலாடையை பொறுத்தவரையிலும் இதோடைய மருத்துவ குணம் அப்படிங்கிறது நிறைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சி சித்திர பாலாடையுடைய ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு சித்திர பாலாடையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சித்திர பாலாடையை பொறுத்தவரையிலும் பாரம்பரிய மருத்துவத்தில் பால் பெருக்கின்னு கூட ஒரு பேர் சொல்லுவாங்க. பொதுவாக குழந்தை பிறந்த பிறகு தேவையான அளவு தாய்ப்பால் சுரக்கச் செய்வதற்கு கூட அதை மருந்தாக கொடுக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் சித்திர பாலாடைக்கு இப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலான மருத்துவ நூல்களில் நம்ம பார்க்க முடிவதில்லை. ஆனால் அந்த மருத்துவ ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, சித்திர பாலாடையில் இருக்கக்கூடிய 19 வகையான மூலக்கூறுகளில் 7 வகையான மூலக்கூறுகள் எலிகளுக்குள் செலுத்தி பரிசோதனை செய்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அது குறிப்பிட்டு மார்பக புற்றுநோய் வருவதற்கான தசை வளர்ச்சிகளையும் ஹார்மோன் கோளாறுகளையும் மாற்ற உதவி செய்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சீன மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா, இந்த சித்திர பாலாடையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாம்பலை கொழுப்பு சம்பந்தப்பட்ட கட்டிகளை கரைப்பதற்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. நிறைய புத்த சம்பந்தப்பட்ட நூல்களை எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சித்திர பாலாடையை எடுத்து சித்திர பாலாடையுடைய சாரிலேயே நன்றாக கல்வத்தில் இட்டு அரைத்து வில்லைகளாக தட்டி, அந்த தட்டிய வில்வத்தை ஒரு சூலத்தில் இட்டு சாம்பல் செய்து அந்த பஸ்மம் செய்து அந்த பஸ்மத்தை உடலில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட கட்டிகள் ஏற்படும் போது வெளிப்புறமாகவோ அல்லது உட்புறமாகவோ கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, கொழுப்பு சம்பந்தப்பட்ட கட்டிகளை குறைப்பதற்கு சித்திர பாலாடையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை, பஸ்மத்தை உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் சித்திர பாலாடைக்கு பார்த்திங்கன்னா, பொதுவாக கால் ஆணியை குணப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு அதிக அழுத்தமான காலணிகளை அணிவதனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நின்று பார்க்கக்கூடிய வேலை அதிகமாக இருக்கிறது. நீண்ட நேரம் பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக அழுத்தத்தை நாம் இடுவதன் காரணமாக அந்த இடங்களில் ஆணிகள் உருவாகிறது. குறிப்பாக காலாணி உருவாகிறது. அந்த காலாணியை நேரடியாக குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா சித்திர பாலாடைக்கு சக்தி உண்டு. நிறைய இடங்களில் நம்ம பார்ப்போம், களிம்பு மருந்துகள் சித்திர பாலாடைகளுக்கு கொடுக்கிறார்கள். காலாணிக்கு கொடுக்கக்கூடிய களிம்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, சித்திர பாலாடையை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த களிம்பையோ அல்லது சித்திர பாலாடையை கசக்கி எடுக்கக்கூடிய சாறையோ சிறிதளவு காட்டனில் வைத்து அதை காலாணி இருக்கக்கூடிய இடங்களில் கட்டி வைத்தாலே கால்களில் இருக்கக்கூடிய ஆணி சிறிது சிறிதாக குறைந்து மறைந்து போவதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு இந்த காலாணி. அதற்கு வெளிப்புறமாகவே நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த சித்திர பாலாடை. சித்திர பாலாடைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கோழை அகற்றி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த சிறுநீரகம் செயல் குறைபாடு நோய் இருப்பவர்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரும்பாலும்
நமக்கு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நுரையீரலில் தண்ணீரோ அல்லது சளியோ சேர்ந்து அவர்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட சித்திர பாலாடையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரே ஒரு தேக்கரண்டி, அதாவது 3 அல்லது 5 மில்லி அளவுக்கு எடுத்து சிறிதளவு தேன் கலந்து, நீரிழிவு நோய் இருப்பவர்கள் தேன் கலக்கக்கூடாது, மற்றவர்கள்லாம் தேன் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடும்போது மிக வேகமாக நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி, கோழை அனைத்தும் வெளியேறுவதை பார்க்கலாம். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான இனிப்பு பண்டலங்களை, சாக்லேட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த குழந்தைகளுக்கு நெஞ்சில் கோழை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் என்ன ஆன்டிபயோட்டிக் சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்தாலும் மாதத்திற்கு ஒரு முறையேனும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் சித்திர பாலாடையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு ஒரே ஒரு தேக்கரண்டி காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு கொடுக்கின்ற பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு வார காலத்திலேயே பார்த்திங்கன்னா நுரையீரல் நன்றாக மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும். அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ, நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் ஏற்படுகின்ற காய்ச்சலோ குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். சித்திரப்பாலாடையுடைய இன்னொரு மிக நல்ல குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மழைக்கு பிறகு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரினால் நம்ம உடலில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக வீட்டுக்குள் தண்ணீர் வந்து விட்டதென்றால் அந்த தண்ணீர் வடிந்து விடுமே தவிர அந்த தண்ணீரினால் இருக்கின்ற நுண்ணுயிரிகளுடைய அளவு மிக வேகமாக குறையாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த சித்திர பாலாடையிலேருந்து எடுக்கக்கூடிய சாறை தினசரி ஒரு தடுப்பு மருந்தாக காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு எடுத்துக்கொண்டாலே, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாருமே அந்த மாதிரி எடுத்துக்கொண்டாலே நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்க முடியும். ஏன்னா இந்த காலத்தில் டிபி சம்பந்தப்பட்ட நோய்கள் நுரையீரலை தாக்குவதற்கும், நிமோனியா சம்பந்தப்பட்ட நோய்கள் நுரையீரலை தாக்குவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதை தடுப்பதற்கு சித்திர பாலாடை ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, சித்திர பாலாடையை பொறுத்தவரையிலும் உடலுடைய நோய் எதிர்ப்பை உருவாக்குவதற்கும், இரண்டாவது மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோயை தடுப்பதற்கும், உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட கட்டிகளை கரைப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நாம் இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டில் குற்றங்கள் தொடர்பாக எத்தனையோ விதமான சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஒவ்வொரு புதிய சட்டமும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களில் வரக்கூடிய திருத்தங்களும் இந்த நாட்டில் குற்றங்களுக்கு எதிராக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது போன்ற தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தவே செய்கின்றன. ஆனால் இந்த சட்டங்களின் வழியாக குற்றங்கள் குறைகிறதா அல்லது சட்டங்களை கடுமையாக்குவதன் வழியாக குற்றங்களை தடுப்பதற்கான ஏதாவது ஒரு வழிவகை உருவாகிறதா என்று பார்த்தால் பல சமயங்களில் நமக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. உண்மையில் நாம் குற்றங்களை தடுப்பதற்கான உண்மையான வழிமுறைகளை நம்மால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் மிகவும் எளிமையாக வழியாக நமக்கு இருப்பது சட்டங்களை கடுமையாக்கி கொண்டே போவதுதான் என்கிற ஒரு மனோபாவம் இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்குமே கூட அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்துவிட்டதோ என்று தோன்றுகிறது. குற்றத்திற்கும் தண்டனைக்குமான உறவு என்பது நேரடியானதல்ல. அது பல்வேறு விதமான சமூக விழுமியங்களின் அடிப்படையில், நாகரிக உலகினுடைய ஒரு நெறிமுறைகளின் அடிப்படையில் தான் குற்றங்களுக்கான தண்டனைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. ஒரு நபர் ஒரு குற்றத்தை என்ன வயதில் செய்கிறார், எந்த சூழ்நிலையில் செய்கிறார் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, தண்டனைகளுடைய நோக்கம் என்பது பழிக்கு பழி வாங்குவதாக இருக்கக்கூடாது. குற்றமனப்பான்மை கொண்டவர்களை திருந்தி வாழச் செய்வதற்காக, அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கான ஒரு அடித்தளமாக இந்த சட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உலகளாவிய மனிதநெறி கோட்பாடுகளினுடைய அடித்தளமாக இருக்கிறது. அதற்கு மாறாக நீங்கள் ஒரு பழிவாங்குகிற நோக்கத்துடன் அல்லது அழித்தொழிக்கிற நோக்கத்துடன் சட்டங்களை கடுமையாக்கி கொண்டே செல்வதன் வழியாக குற்றங்கள் குறையப் போவதில்லை என்பது மட்டுமல்ல, மேலும் மேலும் குற்ற மனப்பான்மை தான் அதிகரிக்கும் என்பதற்குத்தான் இதுவரைக்கும் சாட்சியங்கள் இருந்திருக்கின்றன. சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சிறார் குற்றங்களுக்கான
கடுமையான தண்டனைகள் வழங்கக்கூடிய வயதை, அதாவது பிற குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்குவது போலவே சிறார் குற்றவாளிகளையும் தண்டிக்க வேண்டும் என்கிற ஒரு குரல் தொடர்ந்து சமீபத்தில் ஒலித்து வந்திருக்கிறது. அப்படி ஒலித்து வந்த குரல் என்பது முக்கியமாக பாலியல் சார்ந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய 18 வயதிற்கு குறைவானவர்களுக்கு என்ன தண்டனை வழங்குவது என்பது பற்றிய ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது. சமீபத்தில் இந்த சட்டத்தில் மத்திய அரசு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தது. அதாவது சிறார் குற்றவாளிகளுக்கான அந்த வயது வரம்பை 18லிருந்து 16ஆக குறைப்பது என்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இதை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடந்தன. பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூட இந்த சட்ட திருத்தத்தை மறுத்தும் எதிர்த்தும் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். அதாவது இந்த சிறார் குற்றங்களுக்கான வயது உச்சவரம்பை குறைப்பது என்பது சர்வதேச மனித உரிமை கோட்பாடுகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் எதிரானது என்பதுதான் அவருடைய வாதம். இதை நாம் இன்னும் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால் இதில் பல்வேறு விதமான ஒரு சிக்கலான பிரச்சனைகள் இருக்கின்றன. பொதுவாக இதுபோன்ற சட்ட திருத்தத்தை மேற்கொள்கிற போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே மனிதர்கள் முடிவுகளை எடுக்கிறார்கள். குறிப்பாக டெல்லி மருத்துவ மாணவியினுடைய ஒரு பலாத்கார வழக்கு, அது இந்தியாவையே மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய மிகவும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு வழக்காக இருந்தது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளில் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி 18 வயதிற்கு கீழாக இருந்ததால் சிறார் தண்டனை சட்டங்களின்படி அவருக்கு 3 ஆண்டுகள் தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்டது. அதன்படி அவர் சமீபத்தில் விடுதலையும் செய்யப்பட்டார். இந்த விடுதலையை எதிர்த்து தேசிய மகளிர் ஆணையம் உட்பட பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டின. அதாவது அந்த அவரை விடுதலை செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்தன. ஆனால் ஒரு சட்டம் என்பது அது ஏற்கனவே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட குற்றத்தில் ஒரு சமூகத்தினுடைய உணர்ச்சிவயமான மனநிலைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சட்டம் செயல்பட முடியாது. அப்படி பார்க்கிற போது நீதிமன்றம் அவருடைய விடுதலைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை மறுத்துவிட்டது, அவரை விடுதலை செய்துவிட்டது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இப்போது இந்த ஒரு மசோதா என்பது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்திற்கான இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது என்பது உண்மையில் இந்திய தண்டனை சட்ட வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் குழந்தை குற்றவாளிகள் தொடர்பான கோட்பாடுகள் என்பது இப்படி வயதை குறைப்பதை கடுமையாக எதிர்க்கிறது. அதாவது எதற்காக 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் சிறார்களாக கருதப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முடிவெடுக்கும் திறன் இல்லாதவர்கள், முழுமையான சிந்தனை திறன் பெறாதவர்கள், விளைவுகளை பற்றி முழுமையான புரிதல் இல்லாதவர்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு சூழலினுடைய கைதியாக அவர்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களால் சுலபமாக ஆளுமை செலுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய குற்றங்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகள் என்பது கடுமையானதாக இருந்துவிடக்கூடாது. உண்மையில் அவர்கள் திருந்தி மனிதர்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் சிறார் நீதி சட்டங்களினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் உலகினுடைய பெரும்பாலான நாடுகளில் அமலில் இருக்கின்றன. யாரும் இந்த சட்டங்களை போகிற போக்கில் எழுதி வைத்து விடவில்லை. ஏனென்றால் 18 வயது என்கிற அந்த உச்சவரம்பு என்பது பல்வேறு காரணங்களுக்காக தீர்மானிக்கப்படுகிறது. பல்வேறு பரிசோதனைகளுக்கும் விவாதங்களுக்கும் பிறகே மருத்துவ ரீதியாக, உளவியல் ரீதியாக, சமூக ரீதியாக பல்வேறு விதமான கோட்பாடுகளுக்கு பிறகுதான் இதுபோன்ற சட்டங்கள் எல்லாம் இயற்றப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது இங்கு சமூக ரீதியாக உருவாகக்கூடிய ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமான அழுத்தத்தின் அடிப்படையில் நாம் இதுபோன்ற சட்டத்திருத்தங்களை செய்வது என்பது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்று கேட்டால் நாம் உண்மையில் நம்முடைய நாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பல சட்டங்கள் இன்னைக்கு, அதாவது ஒரு திருமணத்திற்கான ஒரு வயது வரம்பை நாம் 18ஆகவோ 21ஆகவோ ஏன் வைக்கிறோம்? வாக்களிப்பதற்கான வயதை நாம் ஏன் 18ஆக வைக்கிறோம்? அதே போல் உடன்படிக்கைகள் செய்து கொள்வதற்கான வயதை ஏன் நாம் 18ஆக வைக்கிறோம்? இந்த மைனர் மேஜர் என்கிற இந்த வித்தியாசம் எப்படி உருவாக்கப்படுகிறது? ஒரு வண்டி ஓட்டுவதற்கு கூட, கார் ஓட்டுவதற்கு கூட நாம் 18 வயது வந்தால்தான் அதற்கான தகுதியை ஒருவர் பெறுகிறார் என்று 18 வயதிற்கு முன்னால் ஒருவர் டிரைவிங் லைசன்ஸ் கூட பெற முடியாது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் வைக்கப்படுகின்றன என்று பார்த்தால் 18 வயதிற்கு கீழ் இதையெல்லாம் கையாள்வதற்கான ஒரு மனமுதிர்ச்சியற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதைத்தான். இந்த கோட்பாடு என்பது குற்றங்கள் தொடர்பாகவும் பொருந்தும். மனமுதிர்ச்சியற்ற நிலையில் விளைவுகளை பற்றி தெரியாமல் செய்துவிடக்கூடிய குற்றங்களை நாம் கடுமையாக தண்டிப்பது என்பது மிக மிக ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு இந்த சிறார் தண்டனை சட்டங்கள் தொடர்பான இந்த
திருத்தத்தை மேற்கொள்வதற்கான என்ன நடைமுறை அவசியம் வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சிறார்கள் தொடர்பான சிறுவர்கள் தொடர்பான குற்றங்கள் என்பது அப்படி ஒன்றும் அதிகரித்து விடவில்லை. அதாவது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு என்ன அளவில் அந்த குற்றங்கள் இருந்ததோ அதே அளவில் தான் இன்றைக்கும் இருக்கின்றன. ஒரு 1.2% தான் மொத்த குற்ற எண்ணிக்கையில் ஒரு சிறிய சதவீதம் தான் சிறார் குற்றங்கள் இங்கு நடைமுறையில் இருக்கின்றன. இதை நீங்கள் வேறு விதமாக கூட பார்க்கலாம். சரி, 16 வயதாக இதை குறைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவர் ஏதாவது ஒரு தவறை, ஒரு சிறுவன் ஒரு பெரிய குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றங்கள் என்பது ஒரு தேசிய அளவில் ஒரு பேசப்படுகிற ஒரு வழக்காக மாறினால் அப்பொழுது 16 வயது என்பதை நீங்கள் 15 வயதாக குறைப்பீர்களா? அப்படி என்று சொன்னால் இந்த 15க்கும் 16க்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதெல்லாம் நடைமுறையில் நாம் எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்விகள். பொதுவாக சிறார்கள் என்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பின்புலம் சார்ந்து அவர்களுக்கு எதிர்மறையாக கிடைக்கக்கூடிய பல்வேறு அழுத்தங்களின் காரணமாக அறிந்தும் அறியாமலும் பல தவறுகளை இழைத்து விடுகிறார்கள். அப்படி தவறிழைத்த குழந்தைகளை நாம் திருந்தி வாழ்வதற்கான அவர்களை மீண்டும் மனிதர்களாக இந்த சமூகத்திற்கு திரும்புவதற்கான ஒரு வழிவகையை உருவாக்காமல் அவர்களை ஏனைய குற்றவாளிகளோடு அடைத்து வைப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. இந்த சட்டம் எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வல்லுநர்கள், பிரபலங்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நமக்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம் வாழ்க்கைக்கு சிறந்த பாடமாகவும் அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மொழி மற்றும் மொழியியல் துறை பேராசிரியர் முனைவர் முல்லை ராமையா. கற்றலில் குறைபாடு அப்படிங்கிறது என்ன? இந்த குறைபாடு எந்த வயசுல நம்மளுக்கு தெரிய வரும்? இந்த குறைபாடை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னும் போது பெற்றோர்கள் எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும்? இந்த பயிற்சி முறை எப்படி இருக்கு? இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மொழி மற்றும் மொழியியல் துறை பேராசிரியரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் மேடம். வணக்கம். மொழியியல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு மலேசிய பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக நீங்கள் பேராசிரியராக உங்கள் பணி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கீங்க. மொழி சார்ந்த விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டனாலே வேணுமோ கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்காகவே ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு அந்த குறைபாடை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பணிகளையும் இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எப்படி, ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? இந்த டிஸ்லெக்சியா அப்படின்ற இந்த குறைபாடை நம்ம முழுமையாக நீக்க முடியுமா? ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் இப்படி ஒரு வடிகால் இருக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற நிறைய பெற்றோர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமலும் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக இந்த குறைபாடு ஏன் ஏற்படுது, அப்படி ஏற்பட்டவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதற்கான தீர்வு, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோடு இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த கற்றலில் குறைபாடு அப்படின்ற ஒன்று ஒரு வியாதியா, ஒரு நோயா, இல்லை ஒரு குறைபாடா, இதை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கும். இப்படின்னா என்னன்றதுலேருந்து பேசலாம் மேடம். அதாவது டிஸ்லெக்சியா அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் வாசிக்க எழுத முடியாத ஒரு நிலைமை. அவர்களுக்கு எழுத்தை பார்த்தால் அது அசையும், தலைகீழாக தெரியும், இடம் மாறி தெரியும். இப்படி அவங்க புத்தகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்க ஒரு பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாகிறாங்க இந்த குழந்தைகள். இது நம்ம சரி செய்யாட்டி இது வாழ்நாள் முழுதுமே இது பாதிக்கக்கூடியது. அதே நேரத்தில் இவங்களால் எழுத முடியாது, எழுத்துக்கூட்டி படிக்க முடியாது. இது ஒரு நரம்பியல் பிரச்சனை, நியூரலாஜிக்கல் டிஸார்டர். இது ஜெனட்டிக், இது மரபு வழி வரக்கூடியது. அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷனில் வரணுங்கிற அவசியம் இல்லை. 2 ஜெனரேஷன் விட்டு கூட வரலாம், தலைமுறை விட்டு கூட வரலாம். அப்படி வரும்போது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தான் இதுக்கு இதை கண்டுபிடித்து இதற்கானவற்றை அவங்க செய்யணும். நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்ட்டுனா, நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ ஒரு 6-7 வருடமாக நான் என்னுடைய பணி ஓய்வு பெற்று நான் இதில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறேன். ஏன்னா இது எங்கள் நாட்டிலேயும் சரி இங்கேயும் சரி அதிக பேர் இதில் இந்த துறையில் இல்லை. இந்த குழந்தைகள் மிக சிரமப்படுகிறார்கள். எங்கள் நாட்டில் 525 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன, ஆரம்ப பள்ளிகள். அப்போ அங்கே பார்த்தோன்னா வாசிக்க எழுத முடியாத குழந்தைகள் 100 கணக்கில் இருக்கிறாங்க. இவங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க ஆரம்ப பள்ளியிலே கூட ட்ராப் அவுட் ஆகிற நிலைக்கு வந்துடுறாங்க. அல்லது
இடைநிலை பள்ளிக்கு போகும்போது அவங்க ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், வறுமை காரணமாக சொல்கிறோம், பெற்றோர் ஒற்றுமை இல்லாமை, ஏதாவது உடைந்த குடும்பங்கள், சுற்றுச்சூழல், இதையெல்லாம் நம்ம காரணமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். இல்லை அரசாங்கம் ஒதுக்கி வைக்குது அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்போதுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த காரணங்கள். ஆனால் நம்ம கூர்ந்து கவனித்தால் இது அவங்களால வாசிக்க முடியாத ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க. இதை நம்ம மேலோட்டமாக விட்டுக்கிட்டு போனோன்னா, அவங்க எங்கள் நாட்டில் குறிப்பாக இந்தியர்கள் வன்முறையில் ரொம்ப பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அதிகமாக இருக்காங்க இந்தியர்கள். அப்போ இந்த மாதிரி வாசிக்க எழுத முடியாத குழந்தைகள் வன்முறைக்கு திரும்புகிறாங்க. அவர்களை அவங்கள கொண்டுட்டு போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அங்கே நிறைய கேங்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அதனால தான் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு, இதை எப்படியாவது நம்ம அதை மாற்றி ஆகணும். இந்த ஒரு நிலைமையை இந்த கடைநிலை மாணவர்கள் என்று சொல்வதே ஒரு டெராகட்டரி டேர்ம் இல்லையா? இதை நம்ம எப்படியாவது மாற்றணும். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. மற்ற குழந்தைகள் மாதிரி தான் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ அவங்களுக்கு ஆதரவு இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லாமல் போயிடுது. டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதில்ல, பெற்றோர் சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த ஈர்ப்பு அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்க வன்முறைக்கு போகிறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் க்ரைம் அண்ட் டிஸ்லெக்ஸியா அப்படின்ட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, வெளிநாடுகளில் செய்த ஆய்வுகளில் சொல்கிறாங்க, 70% வரைக்கும் இம்பல்சிவ் கிரிமினல்ஸ், அதாவது யோசிக்காமல் குற்றம் செய்யக்கூடிய, ரொம்ப குற்றங்கள் செய்யக்கூடிய கிரிமினல்ஸ் குற்றவாளிகள் டிஸ்லெக்ஸியா இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நான் சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஏதாவது இதுக்கு செய்யத்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். கண்டிப்பாக மேடம், இது ஒரு நல்ல ஒரு சேவைன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், சாதாரணமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு யார் வேணால் தீர்வு சொல்லிடலாம். இப்படி ஒரு குறைபாடுன்னு வரும்போது அதை வீட்டில் இதை ஏற்றுக்கிறதே அந்த மனநிலையே ஒரு கஷ்டமான விஷயம். அதுதான் இப்போ கேட்கணும். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பெற்றோரோட மனநிலை ரொம்ப பெரிய அளவு பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். தன்னோட குழந்தைக்கு இப்படி ஒரு குறைபாடு அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாத மனநிலையில் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறதையும் பார்க்குறோம். இது எப்படி மேடம், இந்த டிஸ்லெக்ஸியா நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் பெற்றோரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம கையாளணும்? பெற்றோர் இப்போ என்னோட அனுபவத்திலையும் சரி, இங்கே வந்த பிறகு இப்போ தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெற்றோர்கள் தே ஆர் இன் டினாயல். அவங்க இதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறாங்க. ஆசிரியர்கள் சொன்னால் கூட அவங்க என் குழந்தை எனக்கு இருக்கா, பைத்தியமா அப்படின்ட்டு தான் அவங்க கேட்குறாங்களே தவிர அதனுடைய விபரீதம் அவங்களுக்கு தெரியல. இன்னொன்று அதாவது வழியாக நம்ம எல்லாரும் வாசித்தல் எழுதுதலை ரொம்ப நேச்சுரலாக கற்றுக்கொண்டோம். சராசரியாக எல்லாருமே அது ரொம்ப அதோட இஷ்யூவே கிடையாது. அப்படி கற்றுக்கொண்டதுனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது என்ன பெரிய எதுவாக கஷ்டமாக இருக்க முடியும், என் குழந்தை கற்றுக்குவான் அல்லது கொண்டு விடுவாள் என்று நினைத்து அவங்க வருடங்களை வீணாக்கிடுறாங்க. இப்போ 5வது படிக்கிற பையனை கொண்டு நீங்கள் டிஸ்லெக்ஸியா வகுப்பில் சேர்த்து நீங்கள் அவனுக்கு அந்த 5வது வகுப்புக்குரிய இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்னா எப்படி முடியும்? ஆரம்பத்திலேருந்து அந்த ஒலி வழியில் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஃபொனட்டிக் மெத்தட், அந்த வழியில் அவனை கொண்டு வந்தால் தான் அது அவன் நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெற்றோர் இதை குறையாவே நினைக்கக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு நோய் வந்தால், இப்போ ஒரு இருமல் வந்தால் அதுக்கு மருந்து சாப்பிட்டு தானே சரியாக்குறோம். அதே மாதிரி தான் இதுக்கென்று ஒரு கற்பித்தல் முறை இருக்குது. அந்த முறையில் கற்பிக்கப்பட்டால், அதாவது ஒலிகளை முதன்மைப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக கிட்டத்தட்ட 100%. சாலி ஷாவிட்ஸுங்கிறவங்க தான் இன்றைக்கி இருப்ப பெரிய அத்தாரிட்டி இந்த துறையில். அவங்க ஏல் யூனிவர்சிட்டியில் பீடியாட்ரிஷனாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 100% அந்த குழந்தையை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5ல் ஒரு குழந்தை உலகத்தில் டிஸ்லெக்சிக். அப்படி சொல்லும்போது நம்ம அந்த கண்டினியூவத்தில் அவங்க ரொம்ப சிவியராக டிஸ்லெக்சிக்காக இருக்கலாம், அல்லது நடுநிலைமையில் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் தூண்டிவிட்டால் அவங்க நல்லா வரக்கூடிய நிலைமையிலே இருக்கலாம்.
அப்போ ஆசிரியர்கள் தான் இதை கண்டுபிடிக்கணும். இதுக்குன்ற டெஸ்டெல்லாம் இருக்குது, இப்போ சோதனைகள்லாம் இருக்குது, அது மூலம் சோதிக்கலாம். அல்லது சைக்காலஜிஸ்ட்ஸ் வந்து இதை பற்றி அவங்க சோதித்து சொல்லலாம் இந்த குழந்தை எங்கே இருக்குன்னு. ஏன்னா இது என்ன இதில் பெரிய சோகம் அப்படின்னா, இந்த டிஸ்லெக்சிக் குழந்தைகள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ஐக்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் நமக்கு ஐன்ஸ்டைன், பிகாசோ, லியோனார்டோ டா வின்சி, சர்ச்சில், எங்களுடைய சிங்கப்பூர் லீ குவான் யூ, இவங்க எல்லாருமே டிஸ்லெக்சிக்காக இருந்தவங்க தான். அவங்க எல்லாரும் அதிலிருந்து மீண்டு வந்து எவ்வளோ பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பெற்றோருக்கு வந்து இதை வந்து அவங்க நிச்சயமாக ஓவர் கம் பண்ண முடியும். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதோடையும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கூட இதில் தப்பு கிடையாது. மற்ற பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அதில் ஒன்றுமே தப்பு இல்லையே. ஏன்னா இதை நிவர்த்தி செய்யக்கூடியது. எப்படி நம்ம மருந்து சாப்பிட்டோம், திஸ் இஸ் ஆல்சோ தெரப்பி. இது ஒரு தெரப்பி தான் இந்த மெத்தட் வந்து. ஸோ இந்த தெரப்பியை நம்ம கொடுக்கும்போது, இந்த ஃபொனட்டிக் தெரப்பியை நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தை அதிலிருந்து மீண்டு வரப்போகிறது. அது நீங்கள் எவ்வளவு அதாவது ஏர்லியாக நீங்கள் அதை செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து மீண்டு ஏன்னா நீங்கள் அதை ஆரம்பத்திலே செய்யாவிட்டால் அந்த பதிந்து விடும். அந்த மற்ற கற்பித்தல் முறைகள் வந்து அங்கே ஏதோ ஒரு லெவலில் அது பதிஞ்சிடும். அதையெல்லாம் அழித்து விட்டு நீங்கள் புதிய முறையை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்க இன்னும் ரொம்ப சிரமப்பட போகிறாங்க. அதனால ஒரு 6 வயசு எங்கள் நாட்டில் வந்து 7 வயசில் தான் வந்து முதல் வகுப்புக்கு போகிறாங்க. இங்கே வந்து அதற்கு முன்னாலேயே போகிறாங்க. அப்போ 6வது வயதில் நீங்கள் கண்டுபிடித்து அதற்குரிய நிவர்த்தியை நீங்கள் செய்து விட்டால் அவன் வாழ்நாள் முழுதும் அந்த குழந்தை நல்லா இருக்க போகிறது. ஸோ அதனால் ஏன் வந்து பெற்றோர்கள் தயங்குறாங்கன்னு தெரியல. அதோடைய ஆசிரியர்களிடம் வந்து அவங்க வந்து ஒரு ஓவர் நைட் சேஞ்ச் அவங்க பண்ணிடுவாங்க, ஏதோ மிரக்கல்ல பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நீங்கள் ஆரம்பத்திலே கொண்டு வந்து விட்டால் அந்த குழந்தை வந்து க்ளீன் ஸ்லேட்டாக இருக்கும், அங்கே ஒன்றுமே பதிஞ்சிருக்காது. அப்போ நீங்கள் ரொம்ப எளிதாக இந்த ஒலி வழி மெத்தடை வந்து நீங்கள் கற்பிச்சிடலாம். நீங்கள் 5வது படிக்கும்போதும் 6வது படிக்கும்போதும் அவனுக்கு அந்த குழந்தையை கொண்டு வந்து சேர்க்கும்போது அந்த ஏற்கனவே உள்ள பதிவுகளை எல்லாம் அழித்து விட்டு புது பதிவு நம்ம செய்யணும். அப்போ அது ரொம்ப சிரமப்படுறாங்க குழந்தைகள். அதோடையும் ஆசிரியர்களிடம் அவங்க வந்து ஒரு தன்மையோடு நடந்து கொண்டு அவங்கள புரிஞ்சுக்கணும். ஆசிரியர்கள் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா இது ரொம்ப படிப்படியாக ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து அந்த ADHD அப்படிங்கிற ஒரு பாதிப்பும் இந்த டிஸ்லெக்சியா கூட வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர், ஹைப்பர் ஆக்டிவ் அட்டென்ஷன் டெஃபிசிட் ரெண்டும் சேர்ந்து வரும். அப்போ அந்த குழந்தை ஒரு இடத்துல இருக்காது, தவிக்கிட்டு இருக்கும், எதையாச்சும் உருட்டும், எதையாச்சும் எடுத்து போடும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற குழந்தைகளெல்லாம் இவங்க அதோடையும் டீல் பண்ணி டிஸ்லெக்சியாவுக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அல்லது ADD அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் மட்டும் இருக்கும், பேசாமல் உட்காந்துருக்கும் அந்த குழந்தை, இன்னும் எதுவுமே செய்யாமல் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கும். அப்போ அதுட்டையும் ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதையும் நம்ம டீல் பண்ணி அவனுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தி இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் தூண்டுதல் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது, பிரெயின் எக்ஸசைசஸ் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தோப்பு கரணம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கர்கள் சொல்லி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தோப்பு கரணம் வந்து ஒரு மிக அருமையான ஒரு பயிற்சி. ஏன்னா இந்த 2 காது நுனிகளையும் பிடித்து அவங்க செய்யும்போது அங்கே வந்து மூளை தூண்டப்படுகிறது. அந்த 2 சைட் ஆஃப் த பிரெயினும் வந்து தூண்டப்படும் போது அந்த குழந்தைகள் வந்து எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு அவங்க வருவாங்க. ஸோ இதையெல்லாம் சேர்த்து வந்து ஆசிரியர்கள் கொடுக்க பார்க்குறாங்க. அப்போ பெற்றோர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக, இது ஒன்றும் மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது, வெட்கப்பட வேண்டிய விஷயமோ மறைக்க வேண்டிய விஷயமோ கிடையாது. அவங்க ஆசிரியர்களுக்கு ஒரு ஆதரவாகவும் புரிந்து கொண்டு அவங்களும் ஒத்துழைச்சி வீட்லேயும் அவங்க சில பாட்டு இதெல்லாம் இருக்குது, பாட்டு விளையாட்டு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களும் சேர்ந்து அவங்களோட செய்தாங்கன்னா ரொம்ப எளிதாக இந்த குழந்தைகள் மாறிவிடுவார்கள். நிச்சயமா மேடம். இப்போ இதை சொல்லிக் கொடுக்குற முறை பற்றி தான் தெரியணும். நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்காகவே ஒரு ஆராய்ச்சியை பண்ணி இந்த ஒலி வடிவத்தில் அவங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் பல ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஆராய்ச்சி பற்றி சொல்லுங்கள் மேடம். இந்த ஒலி வழி கல்வி அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த குறைபாடுள்ள குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து மாற்றுது? ஓகே, அதாவது இந்த குழந்தைகளுக்கு வந்து எப்போதுமே ஒரு அனுபவ ரீதியாகத்தான் அவங்க எதையுமே பெற முடியும். இப்போ நம்ம இப்போ
ஆரம்பத்துக்கு எடுத்துக்கும் போது பப்பா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, பா தமிழில் பா. அதுக்கு வந்து ஒரு படம், அந்த சுவற்றில் மாட்டுற ஒரு படம் வந்து அந்த இடத்துல நம்ம அந்த படத்தை போட்டுட்டு அந்த காடை காட்டும்போது அந்த எழுத்தும் அங்கே இருக்கும், அந்த காடும் அங்கே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அது எளிதாக அது பா படம், அ அம்மா, ஆ ஆடு அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த ஒலியையும் சொல்லி அந்த படத்தையும் பார்க்கும்போது அவங்களுடைய மூளையில் வந்து அது எளிதாக பதிந்து விடுகிறது. அதை வந்து நாங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மின் அட்டைகள். அதை வந்து ரொம்ப வேகமாக காட்டும்போது அவங்க வந்து அதை ஒரு ஃபோட்டோகிராஃப் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு இதையும் அவங்க ஃபோட்டோகிராஃப் பிடிச்சி நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் கொஞ்சம் நேரம் கூட, உடனே அதை மாற்றிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி ஒரு 10 ஒலிகளை முதல்ல சொல்லிக் கொடுப்போம். பிறகு அதில் உள்ள நெடில் குரில் மெய்யெழுத்துக்கள், அதற்கான சில விளையாட்டுக்கள், பாட்டு, பல உபகரண பொருட்கள் இருக்குது இந்த பேழையில். நான் ஆராய்ச்சி செய்து தயாரிச்சிருக்கிற பேழையில் பல பொருட்கள் இருக்குது. அப்புறம் பயிற்சிகள், குழந்தைகளுக்கான பயிற்சிகள், அப்புறம் எழுதுதல், உப்புத்தாளில் எழுதுதல், சுவற்றில் எழுதுதல், காற்றில் எழுதுதல். இந்த முழு கையாலேயும் அவங்க எழுதும்போது அது ஒரு உணர்வை கொடுக்குது. கினெஸ்தட்டிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ அதுவுமே ஒரு உணர்வை கொடுக்குது. ஆக உணர்வுகள் வழிதான் பார்த்தல், கேட்டல், அதாவது சொல்லுதல், இதனால தான் வந்து அவங்க கற்றுக்கொள்ள முடியுமே தவிர, இப்போ சராசரி பள்ளியில் வந்து அவங்க டீச்சர் முன்னால் நின்றுக்கிட்டு அவங்க பேசுவாங்க, அதையெல்லாம் அவங்க கிரகிக்க முடியாது. அவங்க எழுதி போடுறதையெல்லாம் அவங்க உள்வாங்கிக்க முடியாது. பிறகு வந்து அசை பிரித்தல், அதாவது அசை பிரித்து, இப்போ நீங்கள் அவங்களுக்கு அந்த ஒலி தெரிஞ்சிருச்சு, இம் தெரியும், மா தெரியும், இம்மா. அவங்க அதை வந்து சேர்த்து படிக்கிறது அவங்களுக்கு பிரம்ம பிரயத்தனமாக இருக்கும். நமக்கு வந்து அது புரியாது, ஏன் அப்படியா, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. அந்த மா அப்படின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்போ அசை சேர்க்க சொல்லி கொடுக்க வேண்டும். ஒரு சொல்லுக்கும் நம்ம வந்து இப்போ பம்பரம், பம் ப ரம் அப்படின்னு நம்ம வந்து அந்த அசைகளையே ஒரு கார்டில் எழுதி அந்த அசைகளையே நம்ம காட்டுறோம். அப்போ அதன் மூலமாக அவங்க நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் அவங்க வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் பிடிச்சிக்கிற மாதிரி தான் பிடிச்சிக்குவாங்க. பிறகு சொல்லாக பார்க்கும்போது அவங்க வந்து அதை பிரித்து படிக்கக்கூடிய அந்த டீகோடிங், அப்புறம் என்கோட் பண்ணுவாங்க, பிரித்து சேர்க்கறது. இதுதான் அவங்க பண்ணணும். அதாவது ஒரு சொல்ல வாசிக்கிறதுனா அவங்க முதல்ல அதை பிரித்து அப்புறம் சேர்ப்பாங்க. தட் இஸ் வாட் த பிரெயின் டஸ். அதான் அந்த ப்ரொசஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அசை பிரித்ததுக்கப்புறம் அதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சொல் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வாக்கிய அளவில் நம்ம அது அம்மா வந்தாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சென்டென்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இந்த முதல் 10 ஒலிகளுக்கு அப்புறம் அடுத்த 10 ஒலிகளை அதோட சேர்க்கணும். அந்த 10 ஒலியை சேர்க்கும்போது இந்த 10 ஒலியும் அதில் வரணும். ஆக இந்த திரும்ப திரும்ப இந்த ஒலிகள் வரும்போது தான் அது வந்து இங்கே பதிவாகுது. திஸ் இஸ் ஃபார் லைஃப். ஐம் டாக்கிங் ஃபார் லைஃப். இது வந்து அப்புறம் அழியவே அழியாது. அதனால் அந்த திரும்ப திரும்ப இவங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும். அந்த படித்த ஒலிகளை மறக்காமல். இப்போ 3வது பாடம் படிக்கும்போது 33 ஒலிகள் படிச்சிருப்பாங்க. அப்போ முதல் 2 பாடத்தில் படித்த ஒலியும் அந்த 3வது பாடத்தில் வரும். அது மாதிரி 22 பாடங்கள் நான் தயார் பண்ணியிருக்கிறேன். முதல்ல சொல்ல அளவில், அப்புறம் வந்து வாக்கிய அளவில், பிறகு வந்து சிறிய பேராகிராஃப்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்புறம் முதல் ஒலி எது, 2வது ஒலி எது அப்படின்னெல்லாம் நாங்கள் அதில் அந்த பயிற்சிகள்லேயே கேட்போம். ஆசிரியர் வழிகாட்டி நூலும் இந்த பேழையில் இருக்குது. எல்லா வித குறிப்புகளும் அங்கே இருக்குது. அவங்க வேறு எங்கேயும் போக வேண்டாம், அதை படித்தே அவங்க வந்து செய்யக்கூடிய நிலையில் இருப்பாங்க. நீங்கள் மலேசியாவில் இருந்தாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஆசிரியர்களுக்கு இந்த கற்றலில் குறைபாடுள்ள குழந்தைங்களுக்கான ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்குற முறையே சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி முறை அப்படிங்கிறத எப்படி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? அந்த ட்ரைனிங் எப்படி எடுத்துக்கிறாங்க மேடம்? அதாவது அவங்க அழைத்து தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ மெட்ராஸ் டிஸ்லெக்ஸி அசோசியேஷன் தான் என்னை முதல்ல வரவழைச்சாங்க ஜூன் மாதம். அவங்களுக்கு அதில் அவங்க அதை அந்த பட்டறைக்கு பிறகு அவங்களுக்கு அதில் ஒரு நிறைவு இருந்தது. அதற்கு பிறகு அதை கேள்விப்பட்டு மற்றவர்கள் எல்லாம் இப்போ அழைச்சிருந்தாங்க. கோயம்புத்தூரில் அழைச்சிருந்தாங்க, கரூரில் அழைச்சிருந்தாங்க. இப்போ அங்கே வந்து அவங்க பல ஆசிரியர்கள், பல பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களையும் அவங்க அழைச்சி நான் பட்டறை நடத்தினேன். அப்போ பல பேருக்கு அது போய் சேர்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க. அவங்க இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் அப்படின்ட்டு. அதோடய அவங்க அதாவது
இந்த கிராமரை வந்து ரொம்ப கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க தமிழில். அது வந்து இந்த குழந்தைகளோட அது ஒர்க் பண்ணாது. கிராமரே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அந்த ஒலி என்ன அப்படிங்கிறது தான். நம்ம இக் ப்ளஸ் ஆ கா அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு கா தெரிஞ்சால் போதும், பா தெரிஞ்சால் போதும். இப் ப்ளஸ் ஆ தான் பா அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஆக நம்ம வந்து அந்த மாதிரி தேவையில்லாத நுணுக்கங்களுக்கோ அல்லது கிராமட்டிக்கல் இதுக்கோ நம்ம போகாமல் அந்த ஒலிகளை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தா அது அவங்களுக்கு எளிதாக புரியுது அப்படிங்கிறத நான் ஆசிரியர்கள்ட்ட சொன்ன போது அவங்க அதை ரொம்ப வரவேற்றாங்க. நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் நினச்சதே இல்லை, நாங்கள் எப்போதும் அதைத்தான் முதல்ல சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அது நார்மல் சில்ட்ரனுக்கு இட்ஸ் ஆல் ரைட். தீஸ் ஆர் ஆல்சோ நார்மல் சில்ட்ரன். இவங்களுமே நார்மல் சில்ட்ரன் தான். இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்ம நிவர்த்தி செஞ்சுட்டா இவங்களும் எந்த விதத்துலேயும் அப்நார்மல் கிடையாது. ஸோ அப்புறம் வந்து அசை பிரித்தல் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நாங்கள் இந்த மாதிரி அசை பிரிச்சு, இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையாக எழுதுவோம். அப்போ அந்த குழந்தைக்கு பிரமிப்பாக இருக்கும், எத்தனை எழுத்துக்கள் எத்தனை ஒலிகள் இருக்குது சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது. அப்போ சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கோடு போட்டு அவங்களுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்கும்போது, ஆரம்பத்தில் இவ்வளோ கஷ்டமான வார்த்தையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப அம்மா தான், அப்பா, ஆடு, இந்த மாதிரி சாதாரண வார்த்தைகள் தான் சொல்லி அதை வளர்ந்துக்கிட்டே போகும்போது அழகாக கோடு போட்டு அழகாக வாசிப்பாங்க. அதை ஆசிரியர்கள் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப இது மாதிரி நாங்கள் பண்ணினது இல்லை, இது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு நீங்கள் பெரிய கதவே திறந்து விட்டுருக்கீங்க, நாங்கள் இன்னுமே இது மாதிரி செய்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் எளிமையாகுது இந்த டீச் பண்ணுற முறைக்கு. இன்னொரு டவுட் மேடம், இப்போது நம்ம கிளாஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ரீடர்ஸும் இருப்பாங்கன்றத டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் நாள் ஆனால் சரியாயிடும் அப்படின்வாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குறைபாடு, இந்த குறைபாடு உள்ளவங்களையும் ஸ்லோ ரீடர்ஸை நம்ம எப்படி மேடம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ரைட், அதாவது ஸ்லோ லேர்னர்ஸு ஸ்லோ ரீடர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதாவது பை டெஃபினிஷன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சலான ஐக்யூவாக இருக்கலாம். அது வந்து சைக்காலஜிஸ்ட் பார்த்து தான் சொல்லணும். ஆனால் அதுலேயும் எந்த தவறும் இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த குழப்பங்கள் இருக்காது, இந்த ஒலிக்கும் எழுத்துக்கான குழப்பங்கள் இருக்காது. ஆனால் கிரகிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். அதுதான் அந்த அந்த ஐக்யூ கொஞ்சம் குறையும் போது அந்த கிராஸ்பிங் தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பதனால அவங்கள நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்கிறோம். அதாவது 4வது படிக்கிற பையன் வந்து 2வது வகுப்பு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பான், அவனுக்கு குழப்பம் இல்லை. டிஸ்லெக்சியா குழந்தைகளுக்கு தான் நிறைய குழப்பங்கள், அந்த ஒலிக்கும் அந்த வடிவத்துக்கும் எழுத்து வடிவத்துக்குமான குழப்பங்கள் வந்து டிஸ்லெக்சியா குழந்தைகளுக்கு தான். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து அந்த குழப்பம் இருக்காது, ஆனால் கிரகிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு இந்த மெத்தடாலஜி வந்து ரொம்ப அருமையாக அது வந்து வேலை செய்யும். ஏன்னா படிப்படியாகத்தான் நம்ம ஒரு ஸ்டெப்பாக வைக்கும்போது அவங்க அதை கற்றுக்கொள்ளக்கூடிய எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த குழந்தை அளவு வேகமாக கற்றுக்குவாங்களான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மெதுவாக தான் கற்றுக்குவாங்க. ஆனால் இது இந்த போய் பதிகிறது வந்து இன்னும் ஆழமாக இருக்கும். அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இந்த முறையில் நம்ம கற்பிக்கும்போது என்ன, எல்லாமே அனுபவம், எல்லாமே ஒன்றை பார்த்து கேட்டு அப்படி தான் அவங்க எல்லாம் செய்ய போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த அனுபவம் அவங்க பெறும்போது இந்த ஸ்லோ லேர்னர்ஸும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை நிறைய, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இந்த குறைபாடுன்னு பார்க்குறோம், இதுக்கு தனிப்பட்ட முறையில் அதை சொல்லிக் கொடுக்குற ஒரு பயிற்சி இருக்குது. இது பள்ளி போகிற காலகட்டத்திலேயே 6 வயதுலேருந்தே சைட் பை சைட் நம்ம இந்த பயிற்சியும் எடுத்துகிட்டு வந்தோம்னா சராசரியாக அவங்க வந்து மற்ற மாணவர்களோடு வர முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அப்படி ஒன்று இருந்தாலும் இல்லைனாலும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பொதுவான ஒரு பாடத்திட்டத்தில் தான் சராசரி மாணவரும் சரி டிஸ்லெக்சியா மாணவரும் படிக்கக்கூடிய ஒரு சூழலில் தானே மேடம் இப்போ நம்ம இருக்கோம். அப்போ எப்படி அவங்க இந்த சுமையை தாங்கி வெளியே வருவாங்க? அதாவது 2 முறையில் அதை செய்யலாம். ஒன்று வந்து டிஸ்லெக்சியா சென்டர்னு இப்போ பல இடங்களில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே பல இடங்களில் அது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அங்கே அந்த குழந்தையை அனுப்பலாம். அதாவது இமர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முக்கி எடுக்கிறது, அந்த இந்த ஃபொனட்டிக் மெத்தடாலஜியில் அவங்கள முக்கி எடுக்கணும்.
அப்படின்ட்டா 1 வருடமோ 2 வருடமோ அவங்க அந்த சீரியஸ்னஸை பொறுத்து அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு இமர்ஷன் காஸ் கொடுத்து அவங்க அதிலிருந்து மீண்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு நல்லா வாசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து அந்த 1 வருடத்தையோ 2 வருடத்தையோ வீண் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ 6 வயசில் 1 வருஷம் அவன் இந்த மாதிரி அந்த குழந்தை அவளோ அவனோ அந்த மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன் வாழ்நாள் முழுதும் அதை மறக்கக்கூடிய நிலைக்கு வரவே மாட்டான். எளிதாக அவன் பள்ளிக்கு அதாவது 7ஆவதுல 2ஆம் வகுப்பு வராங்களா அங்கே, ஆனால் 1ஆம் வகுப்புக்கே அவங்க போகலாம். இது ஒரு இமர்ஷன் ஒரு இயர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்குது இல்லையா, டிஸ்லெக்சியா சென்டர்ஸு, அங்கே போய் 1 வருடம் பண்ணிவிட்டு ஏன்னா அங்கே வந்து தினம் வகுப்பு நடக்கும், ப்ராப்பர் ஸ்கூல் மாதிரியே அவங்க நடத்துகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த குழந்தை இதில் வந்து சேரும்போது 1ஆவதுல வந்து 7 வயசானா பரவாயில்லையே, அங்கே வந்து சேரும்போது அவங்க ரொம்ப அருமையாக அதை எடுத்து செல்வதற்கு வழி இருக்குது. அல்லது அமெரிக்காவில எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் டீச்சர் வந்து அத்தனை பள்ளிகள்லையும் இருக்கணும். அந்த இதை பொறுத்து, பள்ளி எவ்வளோ பெருசுங்கிறத பொறுத்து, ரொம்ப பெரிய பள்ளிகளில் 2, 3 இருக்கலாம், சின்ன பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு அறையில் இருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். இந்த குழந்தைகள் அவங்களிடம் ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு போகணும். யாராருக்கு குறை இருக்கோ அந்த குழந்தைகள் அவர்களிடம் வந்து விட்டு போகும்போது அவங்க அந்தந்த குழந்தைகளுக்கான பயிற்சிகளை கொடுப்பாங்க. இப்போ 2ஆவதுல ஒரு 2 பிள்ளை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த 2 பிள்ளை மட்டும் ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு தான் அவங்கக்கிட்ட போயிட்டு வரும்போது அவங்க அந்த பயிற்சியை கொடுப்பாங்க. அதை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவனுக்கு மெதுவாக இந்த தமிழ் பாடம் கிளாஸில் நடத்துகிறாங்க அல்லது ஆங்கில பாடம் கிளாஸில் நடத்துகிறாங்க இல்லையா, அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அங்கே கிடைக்குது, ஸ்பெஷல் மெத்தடாலஜி அங்கே கிடைக்குது. அது மாதிரி ஆசிரியர் இருந்துக்கிட்டு குழந்தைகள் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க போயிட்டு வரலாம். அந்த மாதிரி வகையிலே இதை நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் ஒரு வகுப்பாக பெரிய வகுப்பில் வச்சுக்கிட்டு இதை செய்கிறதுல எந்த பயனும் இருக்க போகிறதில்ல. ரொம்ப போனால் ஒரு 5 குழந்தைகளை வைத்துக்கொண்டு செய்யலாம். 1-on-1 ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் அது முடியாத நிலையில் ஒரு 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் அவ்வளவே அது அந்த மாதிரி வைத்துக்கொண்டு அவர்கள் பயிற்றுவிப்பார்களானால் நிச்சயமாக அதில் அவங்க தீர்வு காணலாம். மொழி மற்றும் ஒரு மொழியியல் துறை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் மொழின்ற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்காகவே இப்போ ஒரு ஆராய்ச்சியை செஞ்சுட்டு இன்றைக்கி அந்த குறையை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக மலேசியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக நிறைய இடங்களுக்கு போய் இந்த பயிற்சி முறையை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. கற்றலில் குறைபாடு அப்படிங்கிறது என்ன, எந்த காலகட்டத்தில் நமக்கு இப்போ இது தெரிய வரும், இப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா பெற்றோர் இதை எப்படி கையாளணும், ஒரு பள்ளின்னு வரும்போது இதற்கான பயிற்சியை எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, இதையெல்லாம் ஒரு முறையான ஒரு கல்வி வரும்போது இந்த குறைபாடே இல்லாமல் முழுமையாக இதில் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துறதுக்கு நன்றி மேடம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றை சொல் நன்றை சொல். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதை கவனிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். 15ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை ஆண்ட கோனேரி மன்னன் பற்றிய புதிய ஆய்வு நூல் ஒன்று அண்மையில் வெளிவந்திருக்கிறது. கல்வெட்டுகளை, சாசனங்களை, நாணயங்களை தன்னுடைய ஆய்வு மூலங்களாக கொண்டு பல்வேறு ஆய்வுகளை நிகழ்த்தி அதற்கு தொடர்பான நூல்களையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிற ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியன் இப்போது தமிழ் மன்னன் கோனேரி ராயன் என்கிற புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ் மன்னன் என்று தலைப்பிலேயே போட்டிருப்பதற்கு மிக அழுத்தமான காரணம் ஒன்று உண்டு. ஏனென்றால் 15ஆம் நூற்றாண்டு என்கிற அந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ விஜயநகர பேரரசு செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்த நேரத்தில் அனைத்து மன்னர்களும் தெலுங்கு மன்னர்களாக இருந்த நேரம் அது. அப்போது ஒரு தமிழ் மன்னன் இருந்திருக்கிறான் என்பதை குறிப்பதற்காகத்தான் தமிழ் மன்னன் கோனேரி ராயன் என்றே அவர் தலைப்பட்டிருக்கிறார். அந்த கோனேரி ராயன் பற்றி இதுவரையில் பெரிய செய்திகள் ஏதும் வெளிவரவில்லை. அப்படி ஒரு மன்னன் இருந்தான் என்றுதான் வரலாற்று நூல்களில் ஒரு குறிப்பு இருக்கிறதே தவிர அவனை பற்றிய ஆழமான செய்திகள் இல்லை. அதற்கு காரணம் அந்த மன்னன் தொடர்பான ஆவணங்கள், மூலங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. 7 கல்வெட்டுகளில்
அந்த கோனேரி மன்னனை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அவை போதுமானதாக இல்லை. புதிதாக வந்திருக்கிற ஒரு செய்தியாக அன்றைக்கு கிடைத்த காசுகளில் கோனேரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் என்றால் அந்த நூற்றாண்டின் தமிழ் எழுத்துகளில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காசுகளை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அந்த எழுத்துகளினுடைய தமிழ் அமைப்பு முறை என்பது 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்கிற முடிவுக்கு வந்து, எனவே அவன் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மன்னன் என்கிற அளவில்தான் ஒரு முடிவு இருந்தது. அந்த காசுகளை வைத்துக்கொண்டு ஆய்வு நடத்துவது என்பதை சர் வால்டர் எலியட் என்கிற வெள்ளைக்காரர் தான் முதலில் விரிவாக தொடங்கினார். குறிப்பாக தென்னிந்தியாவிலே கிடைத்த இந்த நாணயங்கள், காசுகள், இவைகளை பற்றிய ஆய்வுகளை வால்டர் எலியட் மிக விரிவாக செய்திருந்தார். அதற்கு பிறகு தமிழில் திவான் பகதூர் தேசிகாச்சாரி ஒரு புத்தகத்தை அவர் ஆங்கிலத்தில் எழுதி அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. த காயின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்கிற அந்த புத்தகம் கோனேரி ராயனினுடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களையும் குறிக்கிறது. அந்த நூலும் தமிழ் எழுத்துகளில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பாக சுட்டுகிறது. ஏனென்றால் தமிழ் மன்னர்கள், உலகம் முழுவதும் ஆண்ட தமிழ் மன்னர்கள் என்றெல்லாம் நாம் பாராட்டுகிற சோழ மன்னர்களின் காலங்களில் கூட நாணயங்களில் பெயர்கள் சமஸ்கிருத மொழியிலே தான் இருக்கின்றன. தமிழில் இருக்கிறது கோனேரி என்கிற பெயர் என்பதுதான் முதலில் குறிக்கத்தக்க செய்தியாக இருக்கிறது. ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே இருக்கிற 7 கல்வெட்டுகளோடு மேலும் 13 கல்வெட்டுகளை தேடி பிடித்ததற்கு பிறகு இப்போது ஒரு முழுமையான கோனேரி ராயன் பற்றிய வரலாற்றை அவர் தமிழ் உலகிற்கு தந்திருக்கிறார். இந்த புத்தகத்தை தஞ்சையிலே இருக்கிற அன்னம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. ஒரு வரலாற்றில் சிறந்த நூல் என்று நாம் இதனை குறிப்பிடலாம். விஜயநகர பேரரசு அன்றைக்கு எப்படி கொடிகட்டி பறந்தது, அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு மன்னன் தனியாக ஆட்சி நடத்தினான் என்கிற அனைத்து வரலாற்று செய்திகளும் அந்த நூலில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த கோனேரி ராயன் எந்த காலம் தமிழ்நாட்டை ஆண்டான், எந்த பகுதியை ஆண்டான் என்பதை ஆய்வாளர் பாலசுப்ரமணியம் மிக தெளிவாக வரையறை செய்து நமக்கு சொல்லியிருக்கிறார். கிபி 1471 கிபி 1496 வரையில் தஞ்சை, தொண்டை மண்டல பகுதிகளிலே கோனேரி ராயனின் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. தஞ்சை, திருச்சி, கரூர் போன்ற பகுதிகளும் இங்கே இருக்கிற காஞ்சி என்கிற அந்த தொண்டை மண்டல பகுதியும் அவனுடைய ஆட்சியின் கீழ் இருந்திருக்கின்றன. அதை எப்படி தனி ஆட்சி நடத்த விஜயநகர பேரரசு அனுமதித்தது என்றால் முதலில் அனுமதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. 1485 வரையில் அவன் ஒரு சிற்றரசனாக விஜயநகர பேரரசுக்கு அடங்கிய ஒரு மன்னனாகத்தான் இருந்திருக்கிறார். 1485 அந்த விஜயநகர பேரரசே ஏறத்தாழ சரிந்து போய் சாளுவ வம்சம் ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு இவர் தனியாகவே ஒரு மன்னனாகி தனி ஆட்சியை நடத்தியிருக்கிறார். 85 96 வரைக்கும் முழுக்க ஒரு தனி ஆட்சி நடந்திருக்கிறது. ஒரு தமிழ் மன்னனின் ஆட்சி நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே தமிழ் மன்னனின் ஆட்சி நடந்திருக்கிறது என்பதை இவ்வளவு அழுத்தி சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். காரணம், 13ஆம் நூற்றாண்டின் இறுதியோடு மூவேந்தர்கள் உள்ளிட்ட தமிழ் மன்னர்களின் ஆட்சி தமிழ்நாட்டில் முடிந்து போயிற்று. அதற்கு பிறகு தெலுங்கு மன்னர்கள், மராத்திய மன்னர்கள், பின்னால் ஆங்கிலேயர்கள் என்று இப்படி வேறு வேறு ஆட்சிகள் தான் நடந்தனவே தவிர தமிழ் மன்னர்களின் ஆட்சி நடைபெறவில்லை. இடையில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு தமிழ் மன்னனின் ஆட்சி ஒன்று இந்த பகுதிகளிலே நடைபெற்றிருக்கிறது என்பதே ஒரு பெரிய புதிய செய்திதான். அதனை ஆதாரத்தோடு எடுத்து காட்டியிருக்கிற நம்முடைய ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் அவர்கள் 85 96 வரையில் தனி ஆட்சி நடத்துகிற போதுதான் இந்த நாணயங்களை அவன் வெளியிட்டிருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் அவனுடைய அடிப்படையான பெயர் வைத்தியநாத காளிங்கராயன் என்பது. ஆனால் அவன் சைவ வைணவ மதங்களிலே மிகுந்த ஈடுபாடு உடையவனாக இருந்த காரணத்தால் திருப்பதி வேங்கடவனினுடைய பெயர்களில் ஒன்றாகிய கோனேரி ராயன் என்பதை தன்னுடைய சிறப்பு பெயராக அல்லது விருதாக அவன் அமைத்து கொண்டான் என்கிற தகவலை தருகிறார். இதில் என்ன செய்தி என்றால், இதற்கு முன்னால் வந்த வரலாற்று குறிப்புகளெல்லாம் கோனேரி ராயன் மிகப்பெரிய சிவபக்தன்,
அதனால் வைணவ மத கோயில்களையெல்லாம் அவன் தாக்கி அழித்தான் என்கிற அளவுக்கு தவறான ஒரு செய்தி வந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் கோனேரி ராயன் ஆட்சி காலத்தில் அந்த கோயிலே ஒரு சிதைவுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற ஒரு உண்மைக்கு மாறான தகவலையும் வரலாற்றில் நாம் பதிந்திருக்கிறோம். அதற்கெல்லாம் இந்த நூலில் விடை இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கோனேரி ராயனினுடைய அந்த 15ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கட்ட ஆட்சி காலத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலில் சில குழப்பங்கள் நேர்ந்தது உண்மைதான். ஆனால் அது அரசினால் நேர்ந்த குழப்பமில்லை. அங்கேயே மதத்தில் இருக்கிற பட்டர்கள் மற்றவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட சிக்கலை தவிர கோனேரி ராயனுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. அப்படி வைணவர்களுக்கு எதிரானவன் என்றால் திருப்பதி வேங்கடவன் பெயரையே தன் பெயராக அவன் வைத்து கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை என்பதை சொல்லுகிறார். எனவே சைவ வைணவ மதங்களின் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவனாக அவன் இருந்திருக்கிறான். என்றைக்கும் மத பற்றுடையவர்களாகத்தான் மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் நாம் அறிகிறோம். கோனேரி ராயனும் விதிவிலக்கில்லை. 2 மதங்களிடத்திலும் மிக நெருக்கமான ஈடுபாடு உடையவனாக இருந்திருக்கிறான் என்கிற செய்தியை தருகிறார். இறுதியாக அவனுடைய ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்தது? 1496 ஆண்டு திருச்சியில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. விஜயநகர பேரரசு தளர்வுற்று போய்விட்டதென்றாலும் அந்த பேரரசில் இருந்த தளபதிகள் பலர் அங்கங்கே இருந்த பல நாடுகளை கைப்பற்றி ஆட்சி நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்படிப்பட்ட தளபதிகளிலே ஒருவராக இருந்த நரசிங்கராயன் இவர் மீது போரெடுத்து வந்து கோனேரி ராயனினுடைய பகுதிகளிலே தாக்குதலை நடத்தினான். திருச்சியிலே நடந்த மிகப்பெரிய யுத்தத்தில் கோனேரி ராயனினுடைய அரசு வீழ்ந்து போயிற்று. எனவே தமிழ் மன்னன் ஒருவன் இடையில் 1471 96 வரைக்கும் 25 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி அதையும் இழந்துவிட்ட சோக கதைதான் இது என்பதை தன்னுடைய வரலாற்று ஆய்வு நூலில் எல்லா ஆவணங்களோடும் விவரங்களோடும் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். தற்போது நிலவி வரும் பரபரப்பான சூழ்நிலையில் பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகிறது. அதற்காகவே எளிய முறையில் தற்காப்பு யுத்திகளை நமக்காக கற்றுத்தர வருகிறார் டாக்டர் கோபுட கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது தற்காப்பு கலை. வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலையில் கராத்தே, ஜூடோ, கொபுடோ, வர்மம், கலரி, சிலம்பம் என்று பல பிரிவு இருப்பினும் அடிப்படையில் வகைகள் 2 தான். ஒன்று ஆயுதம் வைத்து செய்யும் தற்காப்பு கலை, மற்றொன்று ஆயுதமின்றி வெறும் கைகள் வைத்து செய்யும் கலை. இந்த ஆயுதம் வைத்து என்று பார்க்கும்பொழுது அதில் 2 பிரிவு உண்டு. ஒன்று மரக்கட்டையால் ஆன கருவிகள், மற்றொன்று இரும்பான கருவிகள். இந்த மரக்கட்டை என்று பார்க்கும்பொழுது மரத்தால் செய்யப்பட்ட அல்லது மரத்தால் உருவாக்கப்பட்ட கருவி என்று பார்த்தால் முதல் கருவி மூத்த கருவி குத்துக்கட்டை என்று கூறப்படும் ஒரு சிறிய தற்காப்பு கருவி தான். அதாவது அந்த கருவி என்பது 6 அங்குலம் இது போன்று அல்லது இது போன்று சிறிய குச்சி தான் அந்த குத்துக்கட்டை என்று அழைக்கிறோம் தமிழ் தற்காப்பு கலைகளில். இதே கருவிதான் ஜப்பானில் யாவாரா என்று அழைக்கிறோம். இதற்கு அடுத்த அளவு என்ன என்று பார்த்தால் நன்சக்கு, அதாவது 2 கட்டைகள் ஓடிக்கொண்ட 2 கட்டைகள் சங்கிலில் பிணைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு இதுவும் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கருவிதான். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தால் டோன்ஃபா, காமா என்ற கருவிகளும் மரத்தால் செய்யப்பட்டவை தான். இவை ஒரு அடிக்கு மேல் உள்ள ஒரு கருவிகள் தான். இதுக்கு அடுத்து பார்த்தால் 6 அடி கொண்ட போ என கூறப்படும் ரொக்கு ஷாக்கு. ரொக்கில் 6, ஷாக்கு என்றால் அடி, 6 அடி கொண்ட கம்பு. இது போன்று மரத்தால் செய்யப்பட்ட பல்வேறு அளவு கொண்ட பல்வேறு உருவம் கொண்ட கருவிகள் பயன்படுத்தப்பட்டாலும்
நாம் பெரும் பயிற்சியானது நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு பயன் தரக்கூடிய உத்தி தான் நாம் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நன்சக்கு என்ற கருவிகளை செய்யும் பொழுது அந்த புத்தி மாறும் பட்சத்தில் நாம் என்ன செய்வது? மாற்று புத்தியாக. இந்த மாற்று புத்திக்கு நீங்கள் ஓரளவு அனைத்து கருவிகளும் நீங்கள் பயிற்சி பெற்றுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மாற்று புத்திக்கு வேறு ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும், அந்த புத்திக்கு மாற்றாக. சரி, அந்த புத்தியை பாருங்கள். அதிலே இப்போ பார்க்க இருப்பது ரீக்கு கொபரில் உள்ள நன்சக்கு கருவிக்கு புத்திகளும் அதுக்கான மாற்று புத்திகளும். கோபுரா என்பது 8 வகையான தற்காப்பு கருவி கொண்ட ஒரு தற்காப்பு கலை. அது ஒன்று தான் நன்சக்கு. இதன் பெயர் நூட்டியாக்கு என்று அழைப்பார்கள் ஒக்கினாவா தீவில். இது நான் முன்பு கூறியது போல குதிரைக்கு பூட்டப்பட்ட ஒரு கடிவாளம்தான். மருவி இன்று நன்சக்கோ உருமாறியுள்ளது. ஆக நாம் பார்த்தது என்ன இல்லை, மேலே குத்தும்போது கற்றுக்கொண்டு தடுத்தோம், இடுத்து தாக்கி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம், தடுத்தோம், உள்ளே சென்று சுழட்டி தள்ளி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம், வயிற்று பகுதிக்கு குட்டும்பொழுது தடுத்து இழுத்து தாக்கி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம், தடுத்து இது போல் நாம் பிடி போட்டு பார்த்தோம். நீங்கள் மேலே குத்தும் எதிரி தடுக்கும் பொழுது ஒருவேளை இது போல் தடுக்கும் பட்சத்தில் ஒருவேளை நீங்கள் செய்யும் தடுப்பானது இந்த சங்கிலி அருந்துவிட்டால் நம்ம என்ன செய்வது? அதாவது எதிரி தாக்கும்போது நம்மை மேலே குத்தும் பொழுது இது போன்ற நீங்கள் செய்யும் பொழுது நன்சக்கு அருந்துவிட்டால் தடுக்க இயலுமா? அறந்த பிறகு எதிரி மட்டும் நம்ம தாக்கும்போது மேல் பகுதியில் என்ன செய்வது? ஆக சிறந்த ஆசிரியர் பயிற்சி பெறுங்கள், அதை உங்களுக்கு காப்பாற்றும். அந்த உத்தியை பாருங்கள். வல்லவனுக்கு புல்லும் ஆய்ந்தது போல் பயிற்சி பெற்றவருக்கு எதுவும் சாத்தியமே. அதுதான் இந்த உத்தி ஒரு உதாரணம் தான். ஆக நீங்கள் தடுக்கும் பொழுது நன்சக்கோ அருந்துவிட்டால் ஒரு கட்டையே போதுமானது. எதிரி தாக்கும் பொழுது மேலே உங்கள் மறுபடியும் தடுங்கள் வெறுங்கையால். அடுத்த வினாடியை பிடியுங்கள். இப்பொழுது நீங்கள் இழுக்க 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 எதிரி உங்கள் வசம். மறுபடியும் பாருங்கள், தடுக்கும் போது சங்கிலி அறுக்கும் பட்சத்தில் என்ன செய்வது? அவன் மறுபடியும் தாக்கும் பொழுது தடுங்கள் வெறும் கையால் அந்த ஒரு கட்டையோடு. அடுத்து திருப்பி பிடியுங்கள். பின்பக்கமாக இழுக்க 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 எதிரி உங்கள் வசம். புத்தி எளிமைதான். நீங்கள் தான் முறையான பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். எதுவும் சாத்தியமே பயிற்சி பெற்ற பிறகு. இது போன்ற எது மேலே குத்தும் பொழுது நீங்கள் தடுத்து இவர் பிடிக்கும் பொழுது இந்த கட்டையானது அவனுடைய பக்கவாட்டு எலும்பு பகுதியை நசுக்குவதால் அழுத்துவதால் அவன் எதிரி நிலை கொலைவான். அவன் இடி உங்கள் கையில். ஆக இது போன்ற நன்சக்கோ அருந்து போகும் பட்சத்தில் சற்று தள்ளி பிடித்து கொள்ளுங்கள். போதிய இடைவெளி வேண்டும். இது குத்தும் பொழுது தடுங்கள். அடுத்த செயல் திருப்பி பிடியுங்கள். செயல் 3 பின்னோக்கி இழுங்கள்.
இது எளிய உதவி தான். உங்களால் எளிதாக அவனை வீழ்த்த முடியும், உங்களுடைய கட்டுப்பாடு வைத்துக் கொள்ள முடியும். பயிற்சி இருந்தால் ஒரு பயிற்சியை பாருங்கள். அதாவது இந்த நன்சக்குவில் நாம் செய்யும் முதல் பாடம் தடுத்தலே. அதாவது தடுக்கும்போது மேல் பக்கமாக இது போன்று சங்கிலி அருந்திடும் பட்சத்தில் நாம் எவ்வாறு புத்தியை மாற்றிக்கொள்வது பார்த்துருப்பீங்க. அது போன்ற அறுக்கும் பட்சத்தில் இல்லையா, இப்போ நம்ம ஏறி தாக்க போகிற மேலே நம்ம தடுக்கிறோம். இது போன்று சங்கிலி அருந்து விட்டால் என்ன செய்வது? எதிரி தாக்கும் பட்சத்தில் மறுபடியும் எடுத்து தடுங்கள். புரியுதா? அடுத்த வினாடி கட்டை திருப்புங்கள், மறு கையால் பிடியுங்கள், பின்னோக்கி இழுங்கள். அடுத்த எதிரி உங்கள் வசம். ஆக அந்த பயிற்சியானது ஒரு கட்டையே போதுமானது. நீங்கள் இங்கே பிடித்திருந்தீர்கள், அதை சற்று மாற்றி உள்ளே பிடித்து கொள்ளுங்கள். மாற்று உத்திக்கு தடுக்கும் பொழுது கையால் தடுங்கள். தடுக்கும்போது உங்கள் தடுப்பு மேல்நோக்கி செல்ல வேண்டும். அடுத்து கட்டை சாயுங்கள், பிடியுங்கள், பின்னோக்கி கீழ் நோக்கி இழுங்கள். முதல் தடுத்தல். தடுக்கும்போது கட்டை எங்கே பிடிக்கணும்? இல்லை, அந்த பக்கம் போகணும். சரியா? தடுக்கும்போது வெறும் கையால் தடுக்கணும். ஜோதானிக்கே என்ற தடுப்பு, மேல் பக்க தடுப்பு கையால் தடுக்கணும். அடுத்தது கட்டையை திருப்புங்க. அப்படி திருப்பும்போது பிடிங்க, கால் பின்னோக்கி இழுங்க, கீழ் நோக்கி. இழுக்கும்போது மேலிருந்து கீழ் நோக்கி பின்பக்கமாக இழுக்கணும் இல்லையா? அப்படிதான் நீங்கள் பிடிக்கிறீங்க. மேலிருந்து கீழ் நோக்கி வாங்க முடியும். முதல் செயல் தடுத்தலே வெறுங்கையால் அந்த ஒரு கட்டையோடு. பிடிங்க கட்டையை, காலர் பின்னோக்கி கீழ் நோக்கி இடுங்க. மறுபடியும் பண்ணுங்க. பார்த்தீர்கள், ஒரு வினாடியில் அந்த பயிற்சியை பெருமிதம். ஆக இது சாத்தியம்தான். இந்த புத்தி வலிமையானது தான். எதிரியை உங்களுடைய பிள்ளை வைத்துக்கொள்ள முடியும் கட்டுப்பாட்டில். தேவை பயிற்சி மட்டும்தான். எந்த ஒரு செயலும் சரி நம்பிக்கையோடு பயிற்சி பெற வேண்டும். அது உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், உங்கள் ஆளுமை திறனை கூட்ட வேண்டும். அதற்கு நல்ல பள்ளியில் சிறந்த ஆசிரியர் மிக முக்கியம் நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது. ஆக ஒரு கட்டையால் சங்கிலி அறந்த பிறகு ஒரு கட்டையை போதுமானது. இது தாக்கும்போது தடுத்து கையை பிடித்து பின்னோக்கி இழுத்தல் போதுமானது. எதிரி வீழ்த்தப்பட்டு விடுவான், நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். எனவே பார்த்த உதவி எளிமைதான், உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் மாற்று உதவி பயிற்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியம். காரணம், இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு தற்காப்பு உதவ வேண்டும் என்றால் தற்காப்பு பயிற்சி, புத்திகள், புத்திக்கு மாற்று புத்தியை நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு காப்பாற்றும். காரணம், ஆபத்து என்பது எப்போது வரலாம், எங்கே வரலாம், யாருக்கு வரலாம். நீங்கள் தான் அதை விரட்டும் வண்ணம் அல்லது உங்களை காத்துக்கொள்ளும் வண்ணம் உங்களுடைய பயிற்சி அமைந்திருக்க வேண்டும். அந்த பயிற்சிக்கு நல்ல ஆசிரியர் வேண்டும். ஆக உங்கள் பயிற்சியானது நல்ல பள்ளியில் சேர்ந்து பயிலுங்கள், உங்களை காத்துக்கொள்ளுங்கள்.